ஹாய் எவ்ரிஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். கல்வி உரிமை சட்டம் மாணவர் விவரம் தாக்கல் செய்ய தனியார் பள்ளிகளுக்கு கால அவகாசம் நீட்டிப்பு. ஸோ 2009ஆம் ஆண்டில் தான் கட்டாய கல்வி உரிமை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி தனியார் பள்ளிகளில் 25% ஏழை மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. ஸோ இது எந்த ஆர்டிகிள் பேசிஸில் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்ட் 3ல் அடிப்படை உரிமைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 21A ஆர்டிக்கிளில் 86வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2002 சேர்க்கப்பட்டிருக்கும். அதாவது 6 to 14 வரையுள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி வழங்க வேண்டும், அரசு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் தான் ஆர்டிக்கிள் 21A. ஸோ அதன்படி கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் கட்டாய கல்வி சட்டம் 2009. ஸோ அதன்படி தான் தனியார் பள்ளிகளில் 25% இடங்களை ஏழை மாணவர்களுக்காக ஒதுக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டை ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால அந்த இட ஒதுக்கீடு நிறுத்தப்பட்டிருக்கும். திரும்பவும் அது இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டை ரிலீஸ் பண்ணனால திரும்பவும் அதனுடைய சேர்க்கை தொடங்கி இருக்காங்க. ஸோ அதற்காக தான் மாணவர் விவரத்தை தாக்கல் செய்ய தனியார் பள்ளிகளுக்கு கால அவகாசம் நீட்டிப்பு பண்ணி கொடுத்துருக்காங்க சென்னை உயர் நீதிமன்றம்.